வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணிக்கு துண்டு போடும் திருமாவளவன். என்னப்பா சொல்ற, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம திருமாவளவன் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு துண்டு போடுகின்ற விஷயமானது அறிவாலயத்தை அதிரச் செய்திருக்கிறது. திமுகவினர் கதறுகின்றார்கள். முதல்வர் கவலையில் உறைந்திருக்கின்றார். திருமாவளவனுடைய செய்கையை எண்ணி வேதனை அடைந்திருக்கின்றார். இப்போ திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு, திமுக முதுகுல குத்த போறாரா, இல்ல திமுகவுக்கு ஆதரவா இருக்க போறாரா, இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளை கலைத்து ஆட்டத்தை ஆட போறாரா, இந்த மனுஷன் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாரு அப்படின்னு முதல்வரே கவலையில் இருக்கின்றார். என்ன விஷயம் அப்படின்றத விரிவா பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நேத்து விசிகாவுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். அந்த வெளியிடுகின்ற நிகழ்வை நீங்க கேட்டு வாங்க. அதற்கு பிறகு விரிவா நம்ம பேசுவோம். செய்யூர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடுகின்றார். 10 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு காட்டுமன்னார் கோயில்ல திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவது திமுகவுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது. ஏன் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவது திமுகவுக்கு கவலை என்று நினைக்கின்ற பொழுது, திருமாவளவன் அவர்கள் அந்த வீடியோவில் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். என்ன வார்த்தை? இந்த தேர்தலுக்கு பிறகு அரசியல் கள நிலவரம் வெகுவாக மாற காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். வெகுனா என்ன தெரியுமா? மொத்தமா மாறப்போகுது அப்படின்னு சொல்றார். எப்படி மாறப்போகுது அப்படின்னும் பொழுது அதைத்தான் நம்மளால கணிக்க முடியாது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் நினைக்கின்றார். அது மட்டும் இல்ல, வலதுசாரிகள் இங்கே கால் ஊன்ற போறாங்க, அவங்கள தடுக்கணும், அதற்காக நான் தேர்தலில் போட்டியிடுகின்றேன் அப்படின்ற விஷயத்தை ஆழமாக பதிவு செய்கின்றார். இந்த வார்த்தைகள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு இப்போதே துண்டு போடுறாரு அப்படின்றது நல்லா தெரிகிறது. எப்படி என்று பார்க்கும்போது, வலதுசாரிகள் தமிழக அரசியல் களத்தில் கோலோச்ச போறாங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற போகுது அப்படின்றது திருமாவளவனுடைய கணக்கா இருக்கு. எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பாஜகவை கூட வச்சிருப்பாரா, இல்ல கழட்டி விடுவாரா? திருமாவளவனுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த தேர்தலில் யாரு பெரும்பான்மையா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுக, அதிமுக. ஆனா ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு அவங்களுக்கு தொகுதிகள் கிடைக்காது. யாரு பெரும்பான்மை தொகுதிகளை வெற்றி பெற்றாலும் திருமாவளவனுடைய தயவு இல்லாம ஆட்சி அமைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கணும். அதனால தானே களத்துல போட்டியிட்டா மட்டும்தான் விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் விலை போகாத அளவுக்கு நம்ம தடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் நாம அதில் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அதில் விசிக இடம்பெற வேண்டும். அங்க அமைச்சரவையில் இந்த தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார். வலதுசாரிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது, அவங்க தான் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற போகுதுன்றது அவருடைய எண்ணம். அதனால பாஜகவை தவிர்த்து விட்டு விசிகாவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக அழைத்தால் ஆதரவு தரலாம். சோ அந்த ஆதரவின் அடிப்படையில் நாம் ஒரு அமைச்சர் பதவியை வாங்கலாம். ஏன்னா தெளிவாகவே சொல்றாரு, தமிழக அரசியல் களத்துல வலதுசாரிகளுடைய கை ஓங்குகிறது, அதனால நாம தேர்தல் களத்துல இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றார். திருமாவளவனுக்கு முழுமையா நம்பிக்கை இல்ல திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லிட்டு. அப்படி திமுக ஆட்சிக்கு வரும் என்று நம்பி இருந்தார்னு வச்சுங்களேன், இவரு வலதுசாரிகளுடைய கையானது ஓங்கி விட்டது என்று சொல்லவே மாட்டார். பாஜக என்று வெளிப்படையா சொன்னா தெரிஞ்சிடும்ல, அதனால வலதுசாரிகள் என்று சொல்றாங்க. அதனால
இடதுசாரி அரசியலானது நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றால் நாம தேர்தல் காலத்துல போட்டியிட வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறாரு. ரெண்டாவது, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நாம போட்டியிட்டாதான் நம்முடைய தொண்டர்களுக்கு பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கின்றார். ஏன் தெரியுமா? விசிகாவில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் விஜயை நோக்கி போயிட்டாங்க. இந்த தருணத்துல வெறும் வேட்பாளரை மட்டும் நிக்க வச்சுட்டு நாம பிரச்சாரத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், அது பெருசா எடுபடாது. எப்படி இன்னைக்கு பாஜகவில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும், அவரு போட்டியிட்டா மட்டும்தான் தொண்டர்கள் பார்த்தா ஈர்ப்புடன் வேலை பார்ப்பாங்க. அதனால அண்ணாமலையை போட்டியிடுவதற்கான வேலையில பாஜக ஈடுபட்டு இருக்கிறது. சோ அண்ணாமலைக்கே எப்படின்னா நம்ம திருமாவளவன், அதனால கொஞ்சம் நெஞ்சம் பட்டியல் இனத்தவரை பொறுத்த வரைக்கும் தன் பக்கமே தக்க வைக்க வேண்டும் என்றால் மாநில தேர்தல் அவசியமாகிறது. அது மட்டும் இல்ல, முழுக்க முழுக்க இப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் யாரு தலித் அப்படின்னு பாக்குறார், ரெண்டாவது யாரு மதம் மாறினவங்க அப்படின்னு பாக்குறார். அவங்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட்டு கொடுத்துருக்கின்றார். ஓபிசியா அவங்களும் மதம் மாறி இருந்தா மட்டும்தான் அந்த சீட்டு. அது தலித்துல இருந்தாலும் சரி, தலித் அல்லாதவரா இருந்தாலும் சரி, மதம் மாறினவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு. மதம் மாறினவங்கள ஆளூர் சாணவாசுக்கு சீட்டு கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில ஜெயிச்சிட்டார்னா எம்பி பதவி வேக்கண்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இடைத்தேர்தல் வருகின்ற போது ஆளவர் சாணவாசுக்கு அந்த இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். அதனால்தான் திமுகவுக்கு ஓங்கி ஓங்கி ஜால்ரா போடுகின்ற ஆளூர் சாணவாசத்துக்கு, இத்தனைக்கும் தலிதா இருந்து இஸ்லாமியா மாறின ஆளூர் சாணவாசுக்கு சீட்டு கொடுக்காம போனதுக்கான பின்னணி என்று நான் நினைக்கிறேன். எப்போதும் திருமாவளவனுக்கு கிறிஸ்தவர்களை விட இஸ்லாமியர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். முதல்ல கிறிஸ்தவரா இருந்தார், ஆனா கிறிஸ்தவரா இருந்தா இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னாங்க. திடீர்னு பௌத்த மதத்துக்கு தாவினார். பௌத்த மதத்துக்கு தாவுகின்ற பொழுது அது இந்து மதமும் பௌத்த மதமும் ஒன்னாதான் இருக்குது. அதனால நான் இந்து மதத்திலே தான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை மாற்றிக்கொண்டார். பிறகு இந்து மதத்துல இருந்தா இஸ்லாமியன் எவனும் ஓட்டு போட மாட்டான், நீயே சனாதனவாதி அப்படின்னு அடையாளப்படுத்துறான். அதனால அவர் என்ன பண்ணாரு, இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டார். பேரையும் ஊரையும் மாத்தணும்னா இடஒதுக்கீடு கிடைக்காது. அதனால உண்மையான தலித்துகளை ஏமாத்தி இன்னைக்கும் இடஒதுக்கீடுல அனுபவிச்சு கொண்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு கட்சியின் தலைவராகவே இஸ்லாமியரா மாறி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இப்ப தேர்தலில் போட்டி எடுக்கின்றார். ஸோ அதனால இப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மதம் மாறினவங்க தனக்கு விசுவாசமா இருப்பாங்க அப்படின்னால, அது எம்பிசியில் இருந்தாலும் சரி, பிசியில் இருந்தாலும் சரி, அவங்க மதம் மாறினவங்களா இருக்கணும், அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இப்படி பார்த்து பார்த்து சீட்டு கொடுத்தது தலித்துகளை மொத்தமாக தன் பக்கம் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால தான் அவர் களம் இறங்குகின்றார். தலித்து மக்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் திருமாவளவனே களத்துல இறங்குவதனால. ரெண்டாவது, திருமாவளவனே போட்டிடுவதனால தலித்து மக்களும் அவங்க வேட்பாளருக்கு அந்த மக்களும் ஓட்டு போடுவாங்க என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகின்றார். அது மட்டும் கிடையாது, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கட்சியில யாரையுமே நம்பல, நானே களம்பிறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமன்னார் கோயில்ல நிறைய பேர் போட்டியிட்டாலும் எவனுக்கு கொடுக்கறது எவனுக்கு கொடுக்காம போறது, அதனால நானே போட்டியிடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனே போட்டியிடுகின்றார். அஞ்சாவது, திமுகவுடைய அறிவுறுத்தல். ஏன்னா திமுகவில் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவித்திருக்கிறவங்க ரெண்டு கேட்டகரி தான். ஒன்னு பணம் வச்சிருக்கவங்க, ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிந்த முகம். இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் திமுக பாத்தீங்கன்னா இந்த முறை சீட்டு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் அதி முக்கியமான தேர்தலா இருப்பதனால தலைவர்களே களம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேரும் தலைவர்களா யார் இருக்கிறீங்களோ அவங்களே போட்டிடுங்க, வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும். பாஜக அதிமுக கூட்டணி மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருக்கிறது, திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் மக்களிடையே அதிருப்தியை பெற்றிருக்குது. குறிப்பா பெண்கள் மத்தியில பாதுகாப்பு அச்ச உணர்வு இருக்கிறது. அதனால நம்மளால வெற்றி பெற முடியுமா என்ற விஷயம் நமக்கு தெரியல. எவ்வளவுதான் கொடுத்திருந்தாலும் பணத்தை பற்றி யாரும் சிந்திக்க மாட்டாங்க. அதனால தலைவர்களே களமிறங்குங்க, அப்பதான் வெற்றியை உறுதிப்படுத்த முடியும். வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குதோ அவங்க கண்டிப்பா போட்டியிட வேண்டும் அப்படின்னு திமுக கேட்டுக்கொண்டதுனால தலைவர்களே பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி போட்டியிடுகின்றார்கள். அதிமுகவில் போட்டியிடுகின்றவங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் முக்கியமானவர்களா இருப்பாங்க. அதை விட நாடாளுமன்ற தேர்தல் 2021 தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிமுக சுறுசுறுப்பா வேலை பார்க்குது. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாம அந்த இடத்துல வெற்றி பெறுமா, இந்த இடத்துல வெற்றி பெறுமா, எப்படி வெற்றி பெறுதுன்னு தெரியலே அப்படின்னு அதிமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுகவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய இடம்
அப்படி இல்லையா அமைச்சர்களே நேரடியாக எதிர்க்கக்கூடிய இடமாக கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக பிரித்து கொடுத்திருக்கு. அதனால நம்முடைய வெற்றி எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க தயக்கமா இருக்கிறாங்க. யாரை வேட்பாளராக போடணும் என்று யோசிக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் வேட்பாளரை அறிவித்திருக்கலாம். ஆனால் அந்த வேட்பாளர்கள் கூட பாத்தீங்கன்னா பணம் படைத்தவர்களாக, மக்களுடைய செல்வாக்கு படைத்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் அது வெற்றி எங்க இருக்கிறதோ அதை உறுதி செய்யும் விதமாக தொகுதிகளை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அதிமுக தன்னகத்தை வைத்துக் கொண்ட மாதிரி தெரியுது. அதிமுகவினுடைய வினிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 70% இருக்கும், அப்படி இல்லைன்னா 65% இருக்கும். அந்த அளவுக்கு அதிமுக வேட்பாளரும் சரி தொகுதியும் சரி பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருக்கு. மீதியை தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்குது. அதனால திமுக கூட்டணியா இருக்கலாம் அல்லது திமுகவா இருக்கலாம், அதிமுகவை இந்த முறை எதிர்கொள்வது பெரும் சவாலா இருக்கும். அது மட்டும் கிடையாது, விஜயனுடைய வரவு யாரை அழிக்கும் என்று பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். அது திமுக சுத்தமா ஒழிக்கும். திமுகவில் இருக்கக்கூடிய ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு அப்பட்டமா போகுது. அது மட்டும் கிடையாது, விஜய் தலித்து வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்கின்றார். எல்லாத்தை விடவும் விஜய் அவர்கள் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கின்ற போது தன்னை விஜய் என்று அறிவித்துக் கொள்ளவில்லை, ஜோசப் விஜய் என்று தான் சொன்னார். குறைந்தபட்சம் சிறுபான்மையர் வாக்கு ஒரு 5% மேல இருக்கலாம், அங்கீகாரம் பெற்றது. ஆனால் அங்கீகாரம் பெறாம மதம் மாறினவங்க இடஒதுக்கீடுக்காகவும் சலுகைக்காகவும் பிராக்டிஸ் கிறிஸ்டினாவே இருந்தாலும் இந்துவாக தன்னை காட்டிக் கொள்கின்றார்கள். அப்படி பார்க்கும்போது கிறித்துவம் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 20% மேல இருக்குது. அந்த 20%ல ஒரு 10% வந்தா கூட விஜயை பொறுத்த வரைக்கும் முதன் முறையாக களத்துல இறங்கினவர் 10% வாக்குகளை வாங்கியிருக்காருப்பா. வேட்பாளர் பெருசா யாரும் இல்லை. மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியாது, கோட்பாடு என்னன்னு தெரியாது. திடீர்னு தவேகால இணைஞ்சாங்க, திடீர்னு வேட்பாளராக கொடுத்தாங்க, திடீர்னு களத்துக்கு போனாங்க, திடீர்னு நின்னாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் விஜய் என்ற ஒரு மனிதனுக்கு 10% வாக்குகள் வேண்டியிருக்குதுப்பா அப்படின்னு விஜயனுடைய அபார வளர்ச்சியும் அவர் வாங்கின வாக்கும் மற்ற கட்சிகளை திரும்பி பார்க்க வைக்கும். அதனால தான் ஜோசப் விஜய் என்று அழுத்தம் திருத்தமாக பெரம்பூர் வேட்பாளர் என்று சொல்லுகின்ற போதும் திருச்சி கிழக்கு வேட்பாளர் என்று சொல்லுகின்ற போதும் அழகா ஜோசப் விஜய் என்று சொல்லுகின்றார். சிறுபான்மையர் வாக்காக தனக்கு விழ வேண்டும் என்று நினைப்பதனால தான் எப்போதும் தன்னை மத அடையாளத்துடன் காட்டிக்கொள்ளாத, ஏன் தமிழக அரசியல் களத்துல மத அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி வச்சிருக்கவங்க மட்டும்தான் ஆலூர் ஷானவாசு, தமீம் அன்சாரி, ஜவஹருல்லா அப்படின்னு மத அடிப்படையில் இருக்கிறவங்க மட்டும்தான் தன்னுடைய பெயரை காட்டிக்குவாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்ற சாதி சார்பற்ற ஒரு இயக்கத்தை காணக்கூடிய ஒரு தலைவர் தன்னை ஜோசப் விஜய் என்று காட்டிக் கொள்ளுகின்றார் என்றால் சிறுபான்மையர் வாக்கு என்னை தாண்டி எங்கும் போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிங்கிள் பார்ட்டியில அதிகப்படியாக இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அது தவேகா தான். அதனால இஸ்லாமியருடைய வாக்கு 20% மேலாக நம்ம விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஸ்லாமியர் ஓட்டு மொத்தமாக 100% வச்சுக்கணும்னா 80% பாத்தீங்கன்னா திமுக போயிடும், ஒரு 20% விஜய்க்கு வரும். அந்த 20% என்பது 1% வாக்கா இருக்கட்டுமே. ஏற்கனவே கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் 10% ஓட்டு. அதுக்கப்புறம் இந்துக்கள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா விஜய்க்கு ஒரு 10% போட்டுருவாங்க. ஆக மொத்தத்துல விஜய் முதல் தேர்தலே ஒரு 21% வாக்குகளை அள்ளிடலாம் அப்படின்ற ஒரே எண்ணத்தினாலதான் இப்போ ஜோசப் விஜய் சொல்லியிருக்கிறார். ஸோ சிறுபான்மைகளை கவரக்கூடிய வாக்கு திமுகவுக்கு மரண அடி. எப்போதுமே தேர்தல் களத்துல திமுக களம் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய குறி சிறுபான்மையர் வாக்கு தான். மற்றவங்க எல்லாம் வாக்கு 1-2 எண்ணிட்டு போவாங்க. ஆனா திமுக மட்டும் வாக்கை எண்ணுகின்ற போது 10%, அதுக்கு மேலதான் எத்தனை சதவீதம் வாங்குது அப்படின்னு கணக்கிடுவாங்க. ஏன்னா குறைந்தபட்சம் 10-11% வரைக்கும் சிறுபான்மையர் வாக்கு திமுகவுக்கு விழுந்து போச்சு அப்படின்னு உறுதியா நம்பலாம். ஆனா அந்த 11% வாக்கு இந்த முறை திமுகவுக்கு உறுதியா வருமா என்பது சந்தேகமா இருக்கு. அதனால தான் திருமாவளவன் போன்றவங்க போட்டியிட வேண்டும். சிறுபான்மையருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, பாஜகவை முழுமையா எதிர்க்கக்கூடியவங்க, அதோட பட்டியல் இனத்தினுடைய பிரதிநிதி, இந்த மாதிரி 3 கேட்டகரிய திருமாவளவர்கள் தலைமையில சுமந்து இருப்பதனால ஐயா சாமி நீயே நில்றா அப்படின்னு திமுக அறிவுறுத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, திருமாவளவனுடைய கூற்றிலிருந்தே தெளிவா மீண்டும் சொல்றேன், வலதுசாரியுடைய கையானது ஓங்கி இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நாம நேரடியாக மாநில அரசுக்கு வர வேண்டும், தேர்தலில் போட்டியிட வேண்டும். இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது, தவிர்க்க முடியாததா இருக்கிறது. அதனால்தான் 10 வருடத்துக்கு பிறகு மாறும் அரசியல் சூழ்நிலை கருத்தில் கொண்டு நான் போட்டியிடுகின்றேன், எல்லோரும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு.
ஸோ எப்படியா இருந்தாலும் விசிக வெற்றி பெற்றுவிடும் என்ற அபார நம்பிக்கை இருக்கிறது. இப்படி வெற்றி பெற்ற விசிக எம்எல்ஏக்கள் அதிமுகவும் அழைக்கலாம் ஆட்சி அமைப்பதற்கு, திமுகவும் வாங்கப்பா எம்எல்ஏக்களை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மைக்கு விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் அழைக்கலாம். அந்த தருணத்துல தேர்தலுக்கு முன்பாக பேசாத பேரத்தை தேர்தலுக்கு பின்பு பேசலாம் என்பதனால தான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அரசியல் களத்துல இறங்குகின்றார். அப்படியே பேரம் பேசி கூட்டணி ஆட்சி அமைந்தால் எவனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறது? அதனால தானே பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் பதவியை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ திமுகவோ அதிமுகவோ திருமாவளவனுக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா? தேர்தல் போட்டி ஆரோக்கியமானதா? திருமாவளவனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குமா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.